சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். பாதுகையினுடைய பெருமைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 279வது ஸ்லோகம், அதை நாம் முதலிலே பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? என்னால் எம்பெருமானுடைய அந்த பாதுகை அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுகிறது அந்த பாதுகை. அதனால இது ஒரு கங்கையை போலே என்று அப்படி சொல்லுகிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் இது ஸ்லேஷத்தை அமைத்து இருக்கக்கூடிய ஸ்லோகமாக கூட இதை சொல்லலாம். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். உபாகதானாம் உபதாபசாந்த்யை சுகாவகாஹாம் கதிமுத்வஹந்தீம் பஷ்யாமி சௌரே பதவாகினீம் த்வாம் நிம்னேஷு துங்கேஷு ச நிர்விசேஷாம். முதலிலே இதை கங்கை என்று வைத்துக் கொண்டு பார்ப்போம். ஒரு நல்ல நதி, கங்கை போன்ற ஒரு நல்ல தூய நதி, புண்ணிய நதி, அது என்ன பண்ணுகிறது என்று பார்த்தால், உபாகதானாம் உபதாபசாந்தியை, தன்னை சேர்ந்தவர்களுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கிறது. நல்ல வெயிலிலே தகித்து கொண்டு வந்தானால் அவனுக்கு தாபம், அந்த தாபத்தினுடைய சாந்தி, வெப்பத்தினுடைய அந்த தகிப்பினுடைய ஒரு இது எப்பொழுது தனியும்? ஜலத்திலே இறங்கினால்தான் அது தனியும். அதனால உபாகதானாம் உபதாபசாந்தியை. அதுக்கு மேலே சுகாவகாஹாம் கதிம், சுக அவகாகனம் என்னால் நன்றாக ஆனந்தமாக முழுகி திளைத்து அனுபவித்தல் இருக்கிறதே, அதற்குண்டான வழியையும் அதுதான் உத்வஹந்தீம், தரிக்கிறது, கொடுக்கிறது என்று சொன்னார். அதுக்கு மேலே அந்த கங்கை எங்கிருந்து வந்தது? பதவாகினீம், எம்பெருமானுடைய பதத்திலிருந்து பெருகுகிறது. அது அந்த கங்கை என்ன பண்ணுன்னு கேட்டக்கா, நிம்னேஷு துங்கேஷு ச நிர்விசேஷாம், அது பள்ளத்திலையும் பாயும் மேட்டிலையும் ஏறும். கங்கை என்கிறது எப்படி வரும்? பெரிய பெருக்காரா வருகிற பொழுது பள்ளத்திலே இறங்கும், இருக்கிற மேட்டில் அப்படி துள்ளி பாயும். நிர்விசேஷாம், எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அது என்ன பண்ணும்? பள்ளத்திலும் மேட்டிலும் பாய்கிறது என்று சொன்னார். இதுதான் கங்கையினுடைய ஒரு பதவாகினி. என்னால் எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பெருகுகின்ற கங்கையானது இப்படியெல்லாம் பண்ணுகிறதுன்னு பார்க்கிறோம். இந்த கங்கையாகவே நான் இந்த பாதுகையை பார்க்கிறேன் என்கிறார் வேதாந்த தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக 2 அர்த்தமும் பொருந்தும்படியாக ஸ்லோகத்திலே காட்டியிருக்கிறார். அது எப்படின்னா, சௌரேகே பதவாகினியும் துவாம், சௌரி அந்த எம்பெருமானுடைய பதவாகினி என்னாலுன்னா பதத்தை வகிக்கிறவள் என்ன அர்த்தம். கங்கையை சொல்லுகிற பொழுது பதத்திலிருந்து பெருகுகிறதுன்னு சொன்னோம். இங்க பதவாகினி என்னால் அர்த்தம் எம்பெருமானுடைய திருவடியை தாங்குகிறவள் யார்? இந்த பாதுகை தான் அது. துவாம், நீ எப்படி என்ன பண்ணுகிறாய்ன்னு கேட்டா, உபாகதானாம் உபதாபசாந்தி, உன்னை அடைந்தவர்களுக்கு சம்சாரமாகிற வெப்பத்தை நீ தனித்து கொடுக்கிறாய். அதுக்கு மேல சுகாவகாஹாம்
கதிமுத்வஹந்தீம், மிகவும் சுகமான சஞ்சாரம், கதிம் எம்பெருமானுக்கு சுகமான சஞ்சாரத்தை நீதான் ஏற்படுத்தி கொடுக்கிறாய் என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த பாதுகை இன்னும் என்ன பண்ணுகிறது, நிம்னேஷு துங்கேஷு ச நிர்விசேஷாம், நிம்னேஷு உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சமமான அனுகிரகத்தை பண்ணுகிறது. நம்முடைய சந்நிதிகளிலே செல்லுகிறோம், இந்த பாதுகையைத்தானே நம்முடைய தலையிலே வைக்கிறார்கள், ஸ்ரீ ஷடாரி என்று வைக்கிறார்கள். உயர்ந்தவர்களுக்கு தாழ்ந்தவர்களுக்கு என்று வேறுபாடு பார்க்கிறார்களோ? யார் வந்து தலையை நீட்டினாலும் அவர்களுடைய தலையிலே அந்த ஷட்டாரியை வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால என்ன, இந்த பதவாகினி எம்பெருமானுடைய திருவடியை தாங்குகின்றவளான பாதுகையே, நீ எப்படிப்பட்டவள், நிர்விசேஷாம் பஷ்யாமி, வேறுபாடு இல்லாதவளாக உன்னை பார்க்கிறேன். நிம்னேஷு துங்கேஷு, அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்க்கிறவளாய் என்று. இப்படி இருக்கிறவளாருனால் கங்கை என்று வைத்து இதே போன்ற சொற்களுக்கு அதே போன்ற அர்த்தத்தை காட்டி அந்த கங்கையாகவே உன்னை பார்க்கிறேன். கங்கைக்கும் திருவடி சம்பந்தம் உண்டு, இந்த பாதுகைக்கும் திருவடி சம்பந்தம் உண்டு என்று அதை வைத்து மிக அழகாக இரண்டு பொருள் கொள்ளும்படியாக இந்த ஸ்லோகத்தை அமைத்து வேதாந்த தேசிகன் மிக அற்புதமாக காட்டி அருளினார். அடுத்தபடியாக 280வது ஸ்லோகம். இந்த 280வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகை எம்பெருமானுடைய திருவடியை விட்டு எப்பொழுதும் பிரியறதில்லை. கங்கைக்கு கூட என்ன சொல்லலாம், எப்பொழுதோ ஒரே ஒரு முறை எம்பெருமானுடைய திருவடியிலே சம்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் பாதுகை என்னன்னா எப்பொழுதும் எம்பெருமானோடு கூடியே இருக்கிறது. அந்த விஷயத்தை இந்த அடுத்த ஸ்லோகத்திலே மறுபடியும் தெரிவிக்கிறார். சகப்பிரயாதா சததம் பிரயாணே பிராப்தாசனே சம்ஸ்ருத பாதபீட்டா அலங்கனீயா சகஜேன பூம்னா சாயேவ சௌரேகே மணிபாதுகே த்வம். இந்த பாதுகை என்கிறது எப்படிப்பட்டது, சகப்பிரயாதா சததம் பிரயாணே, சததம் எப்பொழுதும் பிரயாணே, எம்பெருமான் செல்லுகின்ற பொழுது சகப்பிரயாதா கூடவே செல்லுகிறது. அதாவது பாதுகை எம்பெருமான் திருவடிகளை பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டுதானே எழுந்தொழுகிறான். அதனால எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது கூடவே பாதுகையும் செல்லுகிறது. சரி, எம்பெருமான் இப்பொழுது எழுந்தொழல, வீட்டிலிருந்து விட்டான். வீட்டிலிருந்து விட்டால் என்ன ஆகிறது என்னால் சொல்றாரு பாருங்க, பிராப்தாசனே, எம்பெருமான் ஆசனத்திலே எழுந்தொழி விட்டான். ஆனால் அப்பொழுது இந்த பாதுகை என்ன, சம்ஸ்ருத பாதபீட்டா, அந்த பாதபீட்டத்தை அடைந்து விடுகிறது. அதாவது எம்பெருமான் தன்னுடைய திருவிழிகளை ஒரு பாதபீட்டத்தின் மேலே எழுந்தொழ பண்ணி கொள்வான். அந்த பாதபீட்டத்தில் தான் இந்த பாதுகையும் எழுந்தொழ பண்ணி இருக்கும். அதனால எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணுகிற பொழுதும் திருவடியிலே பாதுகை சேர்ந்திருக்கிறது. அவன் எங்கும் சஞ்சாரம் பண்ணாமல் அவன் ஆசனத்திலே வீற்றிருந்தால் அப்பொழுதும் அந்த பாதுகை அந்த பாதபீட்டத்திலேயே இருக்கிறது. அதனால என்ன தெரிகிறது இத்தாலேன்னு கேட்டா, அலங்கனியா சகஜேன பூம்னா, உன்னை ஒருபோதும் எம்பெருமான் தாண்டவே முடியாதுன்ற. தாண்டுதல் என்னால் என்ன அர்த்தம், அதை மீறி ஒரு காரியத்தை பண்ண முடியாது, அதை விடவே முடியாது பாதுகை. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, சாயேவ சௌரேஹே மணிபாதுகே துவம், ஹே மணிபாதுகே துவம் சாயேவா சௌரேஹே சாயாயிவா, அதாவது அவனுடைய நிழலை போலே இருக்கிறாய் நீ என்று சொன்னார். உலகம் அது ரொம்ப பொருத்தமான உதாரணம். நினைத்து பாருங்கள், ஒருத்தன் எதை வேணா தாண்டலாம், தன்னுடைய நிழலை தாண்ட முடியுமோ? ஒருத்தன் தன்னுடைய நிழலை தாண்டவே முடியாது, மீதியெல்லாம் தாண்டலாம். ஏன்னா நிழல் என்கிறது இவனோட கூடவே வருகிறது. அத்தை இவன் தாண்டினான் என்றால் நிழலும் கூட இவனை தாண்டுவதாகத்தான் காட்டும் அவனுக்கு. அதனால எப்படி நிழலை ஒருத்தன் தாண்ட முடியாதோ அதுபோல பாதுகையான உன்னை எம்பெருமான் மீற முடியாது. எப்படி இருக்கிறது, நான் அவன் செல்லுகிற பொழுதோ அவனுடைய திருவடிகளிலே இருக்கிறாய் நீ, அவன் வீட்டில் இருக்கிற பொழுதோ பாதபீடத்திலே இருக்கிறாய் நீ என்று பார்த்தால் எப்படி எம்பெருமான் உன்னை மீறி தாண்ட முடியும், உன்னை விட்டு செல்ல முடியும்? ஒண்ணுமே. அதனால எம்பெருமானுடைய நிழலை போலே என்றோ நீ இருக்கிறாய் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக காட்டி அருளினார். அதற்கு அடுத்தபடியாக 281வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் அளந்தானே, த்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணு கோபா அதாபியா என்று வேதம் சொல்லும்படி என்னபடி நான் எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளாலே மூவுலகங்களையும் அளந்தான் என்று சொல்றாளே, அப்ப அந்த அளந்ததுக்கு அந்த திருவடியில அவ்வளவு பலம் அவனுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டா, பாதுகையே உன்னாலதான் என்று நினைக்கிறேன். பாதுகையை திருவடியில இருந்தபடியினால்தான் எம்பெருமான் எந்த விசாரமும் இல்லாமல் எல்லா உலகங்களையும் அளந்து விட்டான் என்பதாக. அதுவும் கூட பாதுகை கீழே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுகிற பொழுது,
எம்பெருமான் சகடாசுரனை உதைத்தான் என்று சொன்னால் அதுவும் பாதுகையினுடைய பலத்தாலேன்னு அங்க தெரிவித்தார். இங்கேயும் கூட அந்த பாதுகை அது மறைந்திருந்தோ அல்லது வெளிப்படையாக இருந்தோ அவனுக்கு அந்த உலகத்தை அளக்கக்கூடிய சக்தியை கொடுத்தது என்பது போல ஒரு கருத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பதஸ்பிருஷா ரங்கபதிர் பவத்யா விசக்கிரமே விஸ்வமிதம் க்ஷணேனா ததஸ்ய மன்யே மணிபாதரக்ஷே துவயைவ விக்யாதம் உருக்ரமத்வம். உருக்ரமத்வம் என்ன அற்புதமான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதாவது திரேதோருக உருக்ரமஹா, பகவானுக்கு உருக்ரமஹான்னு ஒரு திருநாமம் உண்டு. உருக்ரமஹான்னா என்ன அர்த்தம்? உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவடியாலே அளந்தவன் என்கிற அந்த ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கும்படியாக உருக்ரம என்று அப்படி ஒரு திருநாமம் சொல்லப்படுகிறது. உருக்ரமஹா. அந்த உருக்ரமத்துவம் என்னால் என்ன? துவயைவ விக்யாதம், உன்னாலதான் அவனுக்கு ஏற்பட்டதுன்ற இந்த பதஸ்பிருஷா ரங்கபதிர் பவத்யா, ஏ மணிபாதரக்ஷே என்னால் என்ன? எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகை. என்னால் திருவடியை காப்பாற்றுறதுன்னா எல்லா சமயத்திலும் திருவடிக்கு எந்த ஆபத்தும் வராமல் ரட்சிக்கணும். அப்போ உலகத்தை அளந்த பொழுதும் அது திருவடியை ரட்சிச்சிருக்கணும் இல்லையோ? அதனால சொல்றாரு இந்த பதஸ்பிருஷா, திருவடியே தொட்டு கொண்டிருக்கிறதாம் இந்த பாதுகை. ரங்கபதிர் பதஸ்பிருஷா, ரங்கபதி அவனுடைய பதஸ்பிருஷா பவத்யா, திருவடியை தொட்டு கொண்டு இருக்கிற உன்னாலே என்ன பண்ணினா? திருவடி உன்னை தொட்டுக்கொண்டே இருந்தபடினால என்ன பண்ணிது? விசக்கிரமே விஸ்வமிதம் க்ஷணேனா, விஸ்வம் இந்த பெரிய உலகத்தை கணேன விசக்கிரமே, ஒரு கணத்திலே எம்பெருமான் அளந்து விட்டான், அப்படியே பரவி விட்டான். எல்லா இடத்திலும் அவனுடைய திருவடி சென்று விட்டது. அதனால என்ன தெரிகிறது? தது அஸ்ய மன்யே, நான் ஆகையாலே இப்ப நினைக்கிறேன்றார். தது மன்யே, நான் இப்படி நினைக்கிறேன். என்னன்னா அஸ்யைவ விக்யாதம் உருக்ரமத்துவம், அந்த எம்பெருமான் இப்படியெல்லாம் பெருமை பெற்றானே, அதாவது பெரியவனாக ஆகி இப்படி உருக்கிரமன் என்கிற பெயரையும் அடைந்தானே, அதாவது உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவிடிகளாலே அளந்தவன் என்கிற பெயர், அதெல்லாம் கூட எத்தாலேன்னு கேட்டா துவயைவ வீத்தி மன்னியே, உன்னாலேதான் அவனுக்கு இப்படிப்பட்ட பெருமை ஏற்பட்டது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்றார். அதாவது பெருமாளுடைய திருவடியில இந்த பாதுகையெல்லாம் இருந்தபடியினாலதான் உலகத்தை எல்லாம் அவனால் அளக்க முடிஞ்சது. அதனால்தான் அவனுக்கு உருக்கிரமஸ்யசகி பந்து ரித்தா, அந்த வேதம் சொல்லுகிற பொழுது உருக்கிரமஹான்ற சப்தத்தை சொல்றது. உருக்கிரமன்னா என்ன அர்த்தம்? அந்த உலகத்தை அளந்தவன் என்கிற அர்த்தம். அது கிரமம் என்னால் அளப்பது. உருக்கிரமன்னா அந்த அளந்த செயலை உடையவன் என்பது அவனுடைய அந்த உருக்கிரமஸ்யசகி பந்து ரித்தா விஷ்ணோ பதே பரமே என்று இப்படியெல்லாம் சொல்லுகிற பொழுது வேதமே அவனை உருக்கிரமன்னு சொல்லுகிறது. அந்த உருக்கிரமத்துவம் அவனுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நீ அவனுடைய திருவடியிலே இருந்தபடியினாலே தான், எம்பெருமானுடைய திருவடியில அந்த பாதுகை இருந்தபடியினாலே, அல்லது முன்பே அந்த பாதுகையை சாத்தி கொண்டிருந்தபடியினாலே தான் அவனுக்கு அந்த திருவடிக்கே அந்த பலம். அந்த கீழே முன்னால ஒரு ஸ்லோகத்துல சொல்லுகிற பொழுது எம்பெருமான் பாதுகையை திருவடியில ஏன் சாத்தி கொள்ளுகிறான்? வால்மீகி ராமாயணத்திலேருந்து கூட ஒரு நிகழ்ச்சி எடுத்து காட்டினார். இளைய பெருமாளுக்கு பாதுகையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதுல ஏறி நின்றுட்டு அதுக்கப்புறம் இளைய பெருமாளுக்கு அதாவது பரதாழ்வானுக்கு அந்த பாதுகையை கொடுத்தாராம் பாதுகா பட்டாபிஷேகத்தின் போது. அதற்கு முன்னாடி எதற்காக ஒரு முறை ஏறி நின்றார் என்று சொன்னா, இன்னும் 14 வருஷம் வனத்துல சஞ்சரிக்கணுமே, அதுக்கு வேண்டிய பலமெல்லாம் தம்முடைய திருவடிக்கு வேணுமே, அதனால ஒரு தடவை அந்த பாதுகையில ஏறி நின்று அந்த பலத்தை எல்லாம் பாதுகையினிடத்திலிருந்து திருவடிக்கு பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரதாழ்வானிடத்திலே கொடுத்தார் என்று இந்த கருத்தை முன்பே ஒரு ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகர் அருளி செய்திருக்கிறார். அந்த கிரமத்திலேயும் கொள்ளலாம். இங்க என்னன்னா, ஏற்கனவே பாதுகை எம்பெருமான் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தபடியினாலேதான் இப்படி மூலகத்தையும் அளக்கக்கூடிய ஒரு சக்தியானது அந்த திருவடிக்கு ஏற்பட்டது என்பதாக இப்படி அவர் சொல்லுகிறார். உருக்கிரமத்துவம் அதனால தான் வந்தது என்று இப்படி சொல்லுகிறார் என்றும் பொருள் கொள்ளலாம். அற்புதமான ஸ்லோகங்கள், இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विना व्यङ्कटेशं
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ